தகுதியுடையவர்கள் என்கிற கிரைட்டீரியா, சமூக நீதி அடிப்படையிலே வாய்ப்பு, தலித்துகள் மட்டும் இல்லாமல் தலித் அல்லாதவர்களும் போட்டியிடுகிறார்கள் என்கிற அந்த கிரைட்டீரியா, ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் போட்டியிட வேண்டும் என்கிற அந்த வரையறை, இவை எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டுதான் வேட்பாளரை நாம் தேர்வு செய்ய முடியும். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அணுகுமுறையை கையாளுகிறது. விடுதலை சிறுத்தைகளும் எத்தகைய அணுகுமுறையை கையாளுகிறது என்பதை இயக்கத் தோழர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அதை நான் பகிர்ந்து கொண்டேன். வேறொன்றுமில்லை. இல்ல, அப்படிலாம் நம்ம எந்த நிபந்தனையும் விதிக்கல. அந்த மாதிரி நான் ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸ், அதாவது முன் நிபந்தனைகள் போட்டு அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் நாம செய்யல. விடுதலை சிறுத்தைகள் மீதான நம்பகத்தன்மை என்பதை அடிப்படையாக வைத்து அதை சொன்னேன். விடுதலை சிறுத்தைகளுடைய கிரெடிபிலிட்டி என்பது முக்கியமானது. நாங்கள் பொது சமூகத்தினுடைய ஏற்பிசைவை பெறுவதற்கு, அக்செப்டன்ஸ், இந்த ஏற்பிசைவை பெறுவதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. என்னதான் அர்ப்பணிப்போடு பணியாற்றினாலும், விரிந்து பரந்த தளத்தில் பணியாற்றினாலும், அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கையில் எடுத்து போராடினாலும், களமாடினாலும், எங்களை அங்கீகரிப்பதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது, ஒரு சமூக சிக்கல் இருக்கிறது, சோசியல் ஸ்டிக்மா. அதை மெல்ல மெல்ல நாங்கள் வலுவிழக்க செய்ய வேண்டும். அதனை தகர்த்து நாங்கள் அனைவருக்குமான ஒரு பேரியக்கம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எல்லா தரப்பு மக்களும் இந்த இயக்கம் நமக்கான இயக்கம் என்று உணர்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் எங்கள் கட்சி மீதான கிரெடிபிலிட்டி என்கிற நம்பகத்தன்மையை நாங்கள் பாதுகாக்க விரும்புகிறோம். அதுதான் எங்களுடைய வெற்றியாகவும் நாங்கள் பார்க்கிறோம். சிங்கிள் டிஜிட் என்பதிலிருந்து நாங்கள் டபுள் டிஜிட் போகிறோம் என்பது மேலோட்டமாக ஒரு தற்காலிகமான வெற்றியாக இருக்கலாம். ஆனால் அதைவிட கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்கள். பதவி பகுதிகளுக்காக அடிக்கடி நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. வலதுசாரி அரசியலுக்கு எதிரான போராட்டங்களில் இருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை என்கிற அந்த பொது சமூகத்தின் நம்பிக்கையை பெறுவதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கான கிரெடிபிலிட்டி என்று நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய நகர்வுகளும் முடிவுகளும் இருக்கின்றன. இதை வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் ஏமாளித்தனம் என்று கருதலாம், அல்லது அவர்கள் மிக கீழ்த்தரமான விமர்சனங்களை முன்வைக்கலாம். இதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும். எந்த நேரத்தில் அந்த வலிமைக்குரிய பயனை நுகர முடியும் என்பதும் எங்களால் மதிப்பீடு செய்ய முடியும். ஆகவே நாங்கள் யாவும் உணர்ந்தே இந்த முடிவை எடுக்கிறோம். அறியாமையில் இருந்தோ, பலவீனங்களில் இருந்தோ, நெருக்கடிகளில் இருந்தோ, அச்சுறுத்தல்களில் இருந்தோ எந்த முடிவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கவில்லை. சுதந்திரமாக முடிவெடுக்கிறோம். தொலைநோக்கு பார்வையோடு முடிவெடுக்கிறோம். எது பலம் எது பலவீனம் என்பதையும் அறிந்தே முடிவெடுக்கிறோம். இது நம்முடைய வலிமைக்கு உரியதுதானா அல்லது வலிமைக்குரியது இல்லையா என்பதையும் மதிப்பீடு செய்துதான் முடிவெடுக்கிறோம். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், யாவும் உணர்ந்தே நாங்கள் இந்த முடிவை மேற்கொள்கிறோம் என்பதற்கு ஒரே காரணம்தான் எங்கள் மீதான நம்பிக்கை என்பது பொதுவெளியில் மேலும் வலுப்பெற வேண்டும். அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்க வேண்டும். இதை தவிர எங்களுக்கு இப்போதைக்கு வேறு எந்த அளவுகோலும் இல்லை. யாரும் எப்படியும் விமர்சித்து விட்டு போகட்டும்.
அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எங்கள் அடியை நாங்கள் நிதானமாக எடுத்து வைக்கிறோம். எங்கள் திசையை நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே எங்கள் முடிவு என்பது எங்களை சார்ந்தது, மண்ணை சார்ந்தது, மக்களை சார்ந்தது. 2021 தேர்தல் முடிவுகள் அப்ப பிரஸ் மீட்ல நீங்க சொல்லியிருந்தீங்க, பொது தொகுதிகளில் கூட விசிக வெற்றி பெற்றிருக்கு, எல்லாருக்குமான இயக்கமா மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க அப்பவே குறிப்பிட்டிருந்தீங்க. இப்பவும் இதே தான் நீங்க குறிப்பிடுறீங்க. கூடுதல் தொகுதிகளில் என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் பேசிட்டு இருக்கோம், 2 நாள்ல முடிஞ்சிடும், தெரிஞ்சிடும். கூடுதலா தொகுதி வாங்குவோம், ஆனா என்னங்கிற எண்ணிக்கை 2 நாள்ல முடிவாகும். டபுள் டிஜிட்டா அதான் 2 நாள்ல முடிவாயிடும். அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள்.